இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு செய்ய பண்ணினார் என்றான். பவுலை நோக்கி ஒரு தேவ தூதன் இதை சொல்கிறார். பவுல் சிறையாக்கப்பட்டு ராயனுக்கு முன்பாக நிற்கப்படணும். அவர் ஒரு நூற்றுக்கு அதிபதியின் மூலமாக ஒரு கப்பலில் ஏறி அவரோடு கூட சிலரும் காவலில் வைக்கப்பட்டவர்களும் அந்த கப்பலில் பிரயாணமாக போகிறாங்க. அந்த இத்தாலியா தேசத்து கப்பல் ஏறி போகும்படியாக தீர்மானிக்கப்படுறாங்க. அப்போ அந்த இத்தாலியாவுக்கு போகிற வழியில் அலெக்சாந்திரியான்ற பட்டணத்துக்கு அருகிலே கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு அதில் அவனும் ஏறிக்கொள்கிறான். அங்கே காற்று மிகவும் அதிகமாக அடித்தபடியினாலே அங்கே அநேக நாள் அந்த கப்பல் வருத்தத்தோடு மெதுவாக செல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ பட்டணத்துக்கு எதிரே சல்மோனான்ற பட்டணத்துக்கு எதிரே கிராத்தா தீவுன்னு இருக்கு. அந்த இடத்துல அந்த கப்பல் மெதுவாக ஒதுங்குது. ஆனாலும் வெகு காலம் சென்று அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணினவர்கள் எல்லாரும் ரொம்ப நாள் உபவாசத்தோடு அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மோசத்துக்கு ஏதுவாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, மனுஷர்கள் எல்லாரும் இந்த யாத்திரையிலே சரக்குகளையும் கப்பலுக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கு கூட வருத்தம் ஏற்படும்படியாக இருக்குது. அதனால் சேதம் உண்டாக நான் காண்கிறேன்னு சொல்லி அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுகிற அந்த காவலில் இருக்கிறவர்கள் கைதிகளுக்கு அந்த நூற்றுக்கு அதிபதி இடத்துலையும் பேசுகிறார். ஆனால் நூற்றுக்கு அதிபதி பவுல் சொல்லுக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்கறத பார்க்கலாம் அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமியின் மேலேயும் எஜமான் மேலேயும் தான் அவர் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் யுரக்கிலதான் என்ற ஒரு கடும் காற்று அந்த கடலில் வீச தொடங்குது. அப்போ கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு அந்த காற்றுக்கு எதிர்த்து போராட முடியாமல் அந்த கப்பலில் இருக்கிறவர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்காங்க. அப்போ கிளைதான்ற தீவுக்கிட்ட வரும்போது சொறி மணல்லையும் படகு சிக்கி கொள்ளுது. அப்போது அந்த பாயெல்லாம் கிழிந்து போகிறது. அப்போ பெருங்காற்று அடிக்கப்பட்ட நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, முதலாவது சரக்குகளை எல்லாம் எடுத்து கடலில் எறிகிறாங்க. 3வது நாள் கப்பலில் இருந்த தளவாடங்கள் இரும்பு பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து அதையும் கடலில் எறிகிறாங்க. அநேக நாள் அவங்க போஜனமின்றி அவங்க உபவாசத்தோடு போனதுனால பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேளுங்கள்னு அந்த பிரயாணம் பண்ணுகிறவர்களிடத்துல சொல்கிறார். ஏன்னா கிராத்தா தீவை விட்டு அவங்க புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல. அப்போது பவுல் சொல்கிறாரு, திட மனதாக இருங்க, இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் நம் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. அதுதான் தேவனை விசுவாசிக்கும் போது நமக்கு சேதம் வரலாம், ஆனால் நமக்கு உயிர் சேதம் வராதபடிக்கு தேவன் காப்பார். ஏன்னா அங்கே பவுல் அப்போஸ்தலன் தேவனை உயர்த்துகிறார். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இன்று ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால் நான் உன்னோடு பிரயாணம் பண்ணுகிறவர்களோடு நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தேவன் தயவு செய்கிறவராக இருந்தார். அது தனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் பவுல் அப்போஸ்தலன் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால் அதில் பிரயாணம் பண்ணவங்கிட்ட சொல்கிறாரு, எல்லாரும் இன்றைக்கி போஜனம் பண்ணுங்க, நீங்கள் நீண்ட நாள் உபவாசத்தோடு வந்துட்டீங்க, ஆனால் நம்ம தப்பி பிழைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும்னு சொல்கிறார். அதனால் உங்கள் தலையிலிருந்து கத்தருக்கு சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே விழாதுன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணினவர்கள் சுமார் 276 பேர். அப்போ அவர்கள் சீப்ரு தீவு வழியாக வராங்க. கப்பல் கரையை தட்டுது. அப்போ பவுல் அப்போஸ்தலனை நூற்றுக்கு அதிபதி காப்பாற்ற அவர் மனதாக இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையை அந்த நூற்றுக்கு அதிபதி அப்போ தான் உணர்றாரு. அப்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு யோசனையை தராரு, யார் யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியுமோ அவங்கெல்லாம் இந்த தண்ணியில் விழுந்து பொழைச்சி போங்கன்னு. அப்போ எல்லாரும் இந்த கைதிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நீச்சல் தெரிஞ்சவங்கெல்லாம் அந்த தண்ணியில் விழுந்து கரையேறுறாங்க. மற்றவங்க சிலர் கப்பலுடைய துண்டுகள் அதெல்லாம் பிடிச்சோம், மரப்பலகைகளை பிடிச்சோம் கரைக்கு சிலர் சேர்றாங்கன்னு பார்க்குறோம். இப்படி தேவன் அந்த நாளிலே பவுலை திடன் கொள்ள செய்து தேவ தூதன் மூலமாய் அவருக்கு ஆலோசனையை கொடுத்து கப்பர் சேதமே அன்றி உயிர் சேதம் வராதுன்னு வாக்கு பண்ணி அன்றைக்கு அத்தனை பேரையும் ஜீவனையும் பாதுகாத்தார். இன்றைக்கும் நம்முடைய ஜீவனையும் தேவன் பாதுகாக்க வல்லவர். அதனால்தான் மத்தேயு 10:28 பார்க்குறோம், ஆத்துமாவை கொல்லுகிறவர்களாக இராமல்
இல்லையா? நம்முடைய சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு தான் நம்ம பயப்படணும். ஏன்னா அவரிடத்துல ஜீவனும் மரணமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு இல்லையா? அவரை நான் நம்பணும். ஏன்னா ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவியை விற்கிறாங்க. அவைகளில் ஒன்றும் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாதுன்னு வேத வசனம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். அதனால் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, அதனால் பயப்படாது இருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவாய் சொல்கிறார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறதுனால தேவன் நம் ஜீவனை ஆத்மாவை காக்க அவர் வல்லவர். சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்காக நாம் பயப்படாமல் அந்த சரீரத்தை நரகத்திலேயும் ஆத்மாவை நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு தான் நாம் பயப்படணும் இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம் இருதயத்தில் இருக்கணும். யாக்கோபு 5:16 படிக்கிறோம். அப்போ நம்ம இந்த மாதிரியான சேதங்கள் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறார். நம்ம பாவங்கள் ஏதாவது குறை குற்றங்கள் நம்ம இடத்துல இருந்ததுன்னா இன்றைக்கி நம்ம சொஸ்தம் அடையணும். அந்த பாவத்தில் இருந்துன்னா ஒருவருக்கொருவர் நாம் அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணோம். ஏன்னா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலே மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது என்றே வேதவசனம் சொல்லுது. அப்படி நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது தேவன் நம்மை விடுவிப்பார், நம்மை பாதுகாப்பார், எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவர். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த 17ஆம் அதிகாரத்திலேயே எலியா தீர்க்கதரிசியம் குறித்தும் சாரிபாத் விதவையை குறித்தும் பார்க்குறோம். எலியா காலத்திலே ஒரு பஞ்சம் வந்தபோது கர்த்தர் ஒரு சாரிபாத் ஊரிலிருந்த ஒரு விதவையின் மூலமாய் எலியாவை அந்த நாட்களில் போஷித்தார்னு பார்க்குறோம். அந்த பஞ்ச காலத்திலே அந்த விதவையானவள் தானும் தன் மகனும் கடைசியாக அவங்க கையில் இருக்கிற ஒரு பிடி மாவு கலசத்தில் கொஞ்சம் தண்ணி எண்ணெயும் இருந்தது. அதை வைத்து அப்பம் சுட்டு சாப்பிட்டு மறிக்கலான்னு இருக்கும்போது எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல அந்த சாரிபாத் விதவையை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்துன்றார். முதலாவது சுடுகிற அப்பத்தை எனக்கு கொடுன்றார். அப்போ அதே போல் அவளும் ஒரு சிறிய அடையை செய்து கொண்டு அவருக்கு கொடுக்குறாள். முதலாவது எனக்கு கொடுங்க, பின்பு நீயும் உன் குமாரனும் அதை உட்கொள்ளலான்னு சொல்கிறார். அதே போல் அன்றைக்கி அந்த விதவை கொடுத்த அந்த ஆகாரத்தினாலே கர்த்தர் அந்த விதவையின் வீட்டை ஆசீர்வதித்து அந்த பஞ்சகாலம் முழுவதும் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் அவள் பானையில் செலவழிந்து போகாதபடிக்கு கலசத்தில் எண்ணெய் குறையாது போகும் மட்டும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவளை போஷித்தார். அந்த விதவையை போஷித்தார். எலியா தீர்க்கதரிசி அந்த நாட்களில் போஷித்தார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் நம் ஆத்மாவை திருப்தியாக்கி நம் எலும்புகளையெல்லாம் அவர் நினமாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் நம்மையும் வைப்பார். ஏசாயா 58:11 சொல்லப்பட்டது போல. அப்போது நம்ம கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது எப்படிப்பட்ட பயங்கர புயல் வந்தாலும் நம்முடைய காரியங்களிலே வாழ்க்கையிலே நாம் பயப்பட வேண்டியதில்லை. தேவ தூதன் அன்னைக்கு பவுலிடம் சொல்லி எப்படி பயணம் செய்யும்போது அவர்கள் அனைவருடைய ஜீவனையும் தேவ கிருபையினாலே அவர் பாதுகாத்தார் இல்லையா? அதுபோல் 276 பேரின் உயிரையும் அன்னைக்கு பிழைக்க செய்தார். அதனால் கப்பல் முழுவதும் அழிந்து போனாலும் அவர்கள் எல்லாரையும் ஜீவன் உள்ளவர்களாய் கப்பல் சேதம் உண்டாகும், பிராண சேதம் உண்டாகாது என்ற சொன்ன அந்த வாக்கின்படி பாதுகாத்தார். அதுபோல் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு நெருக்கம், பிரச்சனை, போராட்டங்கள் வந்தாலும் தேவன் உங்கள் ஜீவனை ஆத்மாவையும் பாதுகாத்து அன்னைக்கு பவுலையும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கினது போல உங்களையும் விடுதலையாக்குவார். கர்த்தருக்கு சித்தமில்லாமல் நம் தலையிலிருந்து ஒரு முடியும் தேவன் விட மாட்டார். தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளை பாதுகாப்பார், அவர் ரட்சிப்பார். விசுவாசிங்கள். ஆமீன்.